Welcome to Good Effort channel. Good morning students. இன்னைக்கு நம்ம figure it out 2.6 பார்க்கிறதுக்கு முன்னாடி comparing angles பார்க்கலாம். Look at these animals opening their mouths. Do you see any angles here? If yes, mark the arms and vertex of each one. Some mouths are open wider than others. The more the turning of the jaws, the larger the angle. Can you arrange the angles in this picture from the smallest to largest அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜா வந்து ரொம்ப திறந்துருந்துச்சுன்னா அது வந்து ஆங்கிள் பெருசாக இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதோட ஜாஸ் வந்து ஓப்பனாக வைடாக இருக்கோ அதுதான் லார்ஜர் ஆங்கிள். ஸோ இது வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆங்கிளை ட்ரா பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஏஓபின்னு போட்டலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ஆங்கிள் இருக்குது. இங்கே வந்து பிக்யூஆர்னு போட்டலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ஆங்கிள் இருக்குது ஆர்எஸ்டி. இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது XXYZ. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெர்டெக்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ம்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இஃப் எஸ் மார்க் த ஆர்ம்ஸ் அண்ட் வெர்டெக்ஸ் ஆஃப் ஈச் ஒன். ஸோ அப்போ இதில் வெர்டெக்ஸ் வந்து O, arms வந்து OA and OB arms. ஸோ இதே மாதிரி வெர்டெக்ஸ் இதில் வெர்டெக்ஸ் வந்து P, arms வந்து QP and PR. ஸோ இங்கே வந்து வெர்டெக்ஸ் S, arms வந்து RS, ST. ஸோ இங்கே வந்து வெர்டெக்ஸ் Y, ஆர்ம்ஸ் வந்து XY, YZ. ஸோ இதை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. கேன் யூ அரேஞ்ச் த ஆங்கிள்ஸ் இன் திஸ் பிக்சர் ஃப்ரம் தி ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 1, இது 2, இது வந்து 3, இது 4. நெக்ஸ்ட் வந்து இஸ் இட் ஆல்வேஸ் ஈஸி டு கம்பேர் டூ ஆங்கிள்ஸ். ஸோ ஈஸி ஒரு ரெண்டு ஆங்கிள்ஸை கம்பேர் பண்ணுறது ஈஸியாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹியர் ஆர் சம் ஆங்கிள்ஸ், லேபிள் ஈச் ஆஃப் த ஆங்கிள்ஸ், ஹவு வில் யூ கம்பேர் தம். ட்ரா எ ஃபியூ மோர் ஆங்கிள்ஸ், லேபிள் தம் அண்டு கம்பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு இந்த ரொட்டேஷன் வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து சின்ன ஆங்கிள்னு அர்த்தம். ஸோ இப்போ இது வந்து 1ன்னு வச்சுக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் ரொட்டேஷன் வந்து எது கொஞ்சம் ஒய்டராக இருக்குன்னா இது தான் 2. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது 3, நெக்ஸ்ட்டு இது 4. ஸோ ட்ரா எ ஃபியூ மோர் ஆங்கிள்ஸ், லேபிள் தம் அண்ட் கம்பேர்னு சொல்லி ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிங் ஆங்கிள்ஸ் பை சூப்பர் இம்போசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் இம்போசிஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு ஆங்கிளை அப்படியே எடுத்து இன்னொரு ஆங்கிள் மேலே வைக்கிறது, அது மூலமாக கம்பேர் பண்ணுறது, அதுதான் சூப்பர் இம்போசிஷன். எனி டூ ஆங்கிள்ஸ் கேன் பி கம்பேர்டு பை பிளேசிங் தம் ஒன் ஓவர் தி அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆங்கிள் அப்படியே கட் பண்ணி அதுக்கு மேலே இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் ஏபிசியை கட் பண்ணி இந்த பிக்யூஆருக்கு மேலே வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா கம்பேர் பண்ணணும். while super imposing the vertices of the angles must overlap அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த vertex angle B இருக்குல்ல, இந்த angle B angle Q மேலே இருக்கணும். after superimposition it becomes clear which angle is smaller and which is larger அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்கிள் ஏபிசியை இப்போ இந்த பிக்யூஆர் மேலே வைக்கணும். பிக்யூஆர் மேலே அப்படியே எடுத்து கட் பண்ணி வைக்கணும். அப்போ கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா இங்கே இருக்குது. இப்போ இந்த ஆங்கிள் பிக்யூஆர் இந்த கலர் கொடுத்துடலாம், க்ரீன் கலர் கொடுத்துடலாம். ஸோ இது மேலே நம்ம ஏபிசி இப்படி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கே தெரியும் எந்த ஆங்கிள் வந்து சின்னது, எந்த ஆங்கிள் லார்ஜர் அப்படின்ற ஸ்மாலர், எந்த ஆங்கிள் ஸ்மாலர், எந்த ஆங்கிள் லார்ஜர் அப்படின்றது தெரியும். இப்போ இது வந்து லார்ஜர், இந்த ஆங்கிள் லார்ஜர், இது ஸ்மாலர், ரெட் கலரில் இருக்கிறது ஸ்மாலர். The picture shows the two angles superimposed. It is now clear that angle PQR is larger than angle ABC. ஸோ இந்த சூப்பர் இம்போசிஷன் மூலமாக எந்த ஆங்கிள் வந்து பெரிய ஆங்கிள் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆங்கிள் பிக்யூசி தான் வந்து பிக்யூஆர் தான் வந்து லார்ஜர். ஆங்கிள் ஏபிசியை காட்டிலும் ஆங்கிள் பிக்யூஆர் தான் வந்து லார்ஜர் ஆங்கிள். Okay, next one the equal angles பார்க்கலாம். Now consider angle AOB and XOY in the figure.
விச் இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஏஓபி ரெட் கலரில் ட்ரா பண்ணலாம், இங்கே எக்ஸ்ஓவையை க்ரீன் கலரில் ட்ரா பண்ணலாம். இப்போ இங்கே ஏஓபி வந்து எக்ஸ்ஓஒய்க்கு மேலே ஓவர்லேப் ஆகிருக்கு. ரெண்டுமே பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த கார்னர் ஆஃப் போத் ஆஃப் தீஸ் ஆங்கிள்ஸ் மேட்ச் அண்ட் தி ஆர்ம்ஸ் ஓவர்லேப் வித் ஈச் அதர், தட் இஸ் ஓஏ கரஸ்பாண்ட் ஓவர்லேப் ஆகிருக்கு ஓஎக்ஸில் வந்து. இப்போ இந்த ஓஏ பார்த்தீங்கன்னா ஓஎக்ஸில், அதாவது இந்த ரெட் கலர் ஆங்கிள் இருக்குல்ல, ரெட் கலர் ஆர்ம் வந்து ஓஎக்ஸ் ஆர்மில் வந்து ஓவர்லேப் ஆகிருக்கு. அதே மாதிரி ஓபி வந்து ஓஒயில் வந்து ஓவர்லேப் ஆகிருக்கு. ஸோ த ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இன் சைஸ், அதனால் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. த ரீசன் தீஸ் ஆங்கிள்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி ஈக்குவல் இன் சைஸ் because when we visualize each of these angles as being formed out of rotation, we can see that there is an equal amount of rotation need to move arm OB to arm OA and OY to OX அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரொட்டேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈக்குவல் ஆங்கிள்ஸ்க்கு. ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் சூப்பர் இம்போசிஷன், when two angles are superimposed and the common vertex and the two rays of both angles lie on the top of each other, then size of the angles are equal. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காமன் வெர்டெக்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகிருக்கணும், அதே மாதிரி டூ ரேஸ் ஆஃப் போத் ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கணும், ஓவர்லேப் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நமக்கு இந்த சைஸ் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். வெர்டெக்ஸும் ஓவர்லேப் ஆகிருக்கணும், இதில் வெர்டெக்ஸும் ஓவர்லேப் ஆகிருக்கணும், ஆர்ம்ஸும் எப்படி இருக்கணும், ஓவர்லேப் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர் எல்ஸ் டூ வி யூஸ் சூப்பர் இம்போசிஷன் டு கம்பேர், எங்கெங்கே வந்து நம்ம இதை கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ நான் இங்கே ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். we can use சூப்பர் இம்போசிஷன் டு கம்பேர் லைன் செக்மெண்ட்ஸ். லைன் செக்மெண்ட் அப்படின்னா ரெண்டு லைனை வந்து கம்பேர் பண்ணுறது. ஸோ இப்போ இங்கே ஏபி இருக்குது, இங்கே வந்து பிசி இருக்குது. ஸோ இதை வந்து சூப்பர் இம்போசிஷன், இப்போ இந்த ஏபியை வந்து அப்படியே இது மேலே வச்சுட்டு இது மேலே வச்சிங்க அப்படின்னா எந்த லைன் வந்து பெருசாக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி சர்க்கிள், நீங்கள் ட்ரையாங்கிள் கூட வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கிள்ஸ் பார்க்கலாம், ஆர்க்கு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த சூப்பர் இம்போசிஷன் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபிகர் இட் அவுட் கேட்டிருக்காங்க. ஃபிகர் இட் அவுட்டில் ஃபோல்ட் தியர் ரெக்டாங்குலர் ஷீட் ஆஃப் பேப்பர், தென் ட்ரா எ லைன் அலாங் தி ஃபோல்டு கிரியேட்டட். இப்போ வந்து ஒரு ரெக்டாங்குலர் பேப்பர் எடுத்திருக்காங்க, அதை வந்து மடிச்சிடணும். மடிச்சிங்க அப்படின்னா ஒரு கோடு மாதிரி விழுக்கும். அந்த மடித்த இடத்துல ஒரு கோடு மாதிரி விழுகுதில்ல, ஸோ அங்கே வந்து ஒரு லைனை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. நேம் அண்ட் கம்பேர் தி ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு பிட்வீன் தி ஃபோல்டு அண்ட் தி சைட்ஸ் ஆஃப் தி பேப்பர். மேக் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் பை ஃபோல்டிங் தி ரெக்டாங்குலர் ஷீட் ஆஃப் பேப்பர் அண்ட் கம்பேர் தி ஆங்கிள்ஸ். which is the largest and smallest angle you made அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ எந்த ஆங்கிள் வந்து கிரேட்டர் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து ஏசிபி, இங்கே வந்து டின்னு இருக்கட்டும். அப்போ ஆங்கிள் ஏசிடி அண்டு இங்கே எழுதலாம் ஆங்கிள் ஏசிடி ஆங்கிள் ஏசிபி எது வந்து கிரேட்டராக இருக்குது. ஸோ இப்போ எது வைடராக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். எது வைடராக இருக்குது, ஸோ இதுதான் வந்து ரொம்ப வைடராக இருக்குது. அப்போ ஆங்கிள் ஏசிபி வந்து கிரேட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன் ஈச் கேஸ் டிட்டர்மைன் விச் ஆங்கிள் இஸ் கிரேட்டர் அண்ட் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ கம்பேர் பண்ணிடலாம். ஆங்கிள் ஏஓபி இப்போ பாருங்கள், இதில் ஆங்கிள் ஏஓபி இருக்குது, அதில் எக்ஸ்ஓஒய் ஆங்கிள் எக்ஸ்ஓஒய், இது ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் எஸ்ஓஒய் வந்து ஆங்கிள் ஏஓபிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த ஏஓபி தான் வந்து நமக்கு கிரேட்டராக இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆங்கிள் ஏஓபி இஸ் கிரேட்டர் தேன் ஆங்கிள் எக்ஸ்ஓஒய். இதோட ரீசன் வந்து எழுத சொல்லியிருக்காங்க, ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஆங்கிள் எக்ஸ்ஓஒய் லைஸ் வித்தின் ஆங்கிள் ஏஓபி. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணணும். ஸோ இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கிள் ஏஓபி, திருப்பி ஆங்கிள் ஏஓபி ஆங்கிள் எக்ஸ்ஓபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆங்கிள் எக்ஸ்ஓபி
பி. ஸோ இப்போ பார்க்கணும் நம்ம ஆங்கிள் ஏஓபி கிரேட்டரா இல்லை ஆங்கிள் எக்ஸ்ஓபி கிரேட்டரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து ஆங்கிள் ஏஓபி தான் வந்து கிரேட்டர். ஏன் அப்படின்னா எக்ஸ்ஓசி வந்து அந்த ஏஓபிக்குள்ளே தான் இருக்குது. அப்படின்னா ஆங்கிள் ஏஓபி கிரேட்டர் தேன் ஆங்கிள் எக்ஸ்ஓபி. ஸோ இங்கே வந்து ஆங்கிள் எக்ஸ்ஓபி லைஸ் வித்தின் ஆங்கிள் ஏஓபி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் ஆங்கிள் எக்ஸ்ஓபி. ஆங்கிள் எக்ஸ்ஓபி இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஆங்கிள் எக்ஸ்ஓபி ஆர் ஆங்கிள் எக்ஸ்ஓசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் எக்ஸ்ஓசி. ஸோ இதுக்கு மேலே தான் ஓவர்லேப் ஆகிருக்கு. ரெண்டுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா ஆங்கிள் எக்ஸ்ஓபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எக்ஸ்ஓசி. ஸோ இதை வந்து நம்ம போத் angles formed by the same base. So next வந்து question number 3 பார்க்கலாம். which angle is greater, angle XOY or angle AOB, give reasons அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம angle XOY பார்க்கும்போது இது வந்து ரொம்ப வைடராக இருக்குது பார்க்கும்போதே. ஸோ இந்த ஆங்கிள் தான் வந்து பெருசாக இருக்குது. ஆங்கிள் ஏஓபி வந்து சின்னதாக இருக்குது. எக்ஸ்ஓவையை கம்பேர் பண்ணும்போது சின்னதாக இருக்குது. அதோட ரொட்டேஷன் பாருங்கள் சின்னதாக இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆங்கிள் எக்ஸ்ஓஒய் இஸ் கிரேட்டர் தேன் ஆங்கிள் ஏஓபி. ஸோ இதில் வந்து ரொட்டேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஸோ ரொட்டேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. ஆங்கிள் எக்ஸ்ஓஒய் ஓப்பன்ஸ் வைடர் தேன் தி ஆங்கிள் ஏஓபி. இல்லைனா இந்த ஓப்பன்ஸ் வைடருக்கு பதிலாக நம்ம ரொட்டேஷன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்பேரிங் ஆங்கிள்ஸ் வித்தவுட் சூப்பர் இம்போசிஷன் வந்து பார்க்கலாம்.